பார்த்தீங்களா தண்ணி கொஞ்சம் குறைஞ்சிக்கிச்சு. பார்த்தீங்களா இன்றைக்கெல்லாம் நம்ம எப்படியாவது இதில் மீன் அடிச்சிடலாம். பார்த்தீங்களா அங்கே எவ்வளோ மீன் மேயுதுன்னு பாருங்கள். அந்த தண்ணியில் காட்டுற எவ்வளோ மீன் இருக்குன்ட்டு பாரு. தண்ணி ஒரு இடத்துலயே பார்த்தீங்களா மீன் ரொம்ப பெரிய பெரிய மீன்லாம் இருந்துச்சு. அந்த இடத்துல பார்த்தீங்களா நானும் ஒரு அடி அடித்தேன். பார்த்தீங்களா மேலே மீன் மேலே படலை, மிஸ் ஆகிடுச்சு. பார்த்தீங்களா மிஸ் ஆயிடுச்சு. அட்டம்ப்ட் பார்த்தீங்களா மிஸ் ஆகிட்டே இருக்குதுங்க. எப்படியாவது ஒரு மீனாவது அடிச்சிடலான்னு பார்க்குறேன், முடியல. மீன் பார்த்தீங்களா இன்னும் தென்படல. எல்லாம் அடித்து கலக்கிறதுனால பார்த்தீங்களா மீன் உள்ளே போயிடுச்சு. எப்படியாவது அடிச்சிடலாம் இன்னைக்கு, நம்பிக்கை இருக்குது. மீன் பார்த்தீங்களா மிஸ் ஆகிட்டே இருக்குதுங்க. நம்மளுக்கு அடிக்க தெரியல என்னன்னு தெரியல. பார்த்தீங்களா எய்ம் மிஸ் ஆகிட்டே இருக்குது. மறுபடியும் மிஸ் ஆகிட்டே இருக்குதுங்க. நல்லா பார்த்தீங்களா அங்கே பெரிய பெரிய மீனாக இருக்குங்க. இருங்க, இந்த அட்டம்ப்ட்ல மிஸ் ஆகாத அடிக்கதான் பார்ப்போம். பெரிய பெரிய யாரா எல்லா அடியுமே மிஸ் ஆகிட்டே இருக்குதுங்க. நல்லா பெரிய மீனாகவே இருந்துச்சு. பார்த்திங்களா நம்ம இதை வச்சு மீன் அடிச்சு போடலாம் அப்படின்ட்டு போனோம். ஆனால் பார்த்திங்களா நம்மளால் ஒரு மீனுக்கார அடிக்கவே முடியல. ஒரே மீன் மேலே அடித்தோம், அதுவும் பார்த்திங்களா சின்னதாக இருந்துச்சு. அந்த மீனும் பார்த்திங்களா தண்ணியிலே தூக்கி போட்டோம். ஆனால் அங்கே பார்த்திங்களா நம்மளுக்கு தெரிஞ்சவங்க ஒரு 2 பேர் வந்திருந்தாங்க. என் வீடியோலாம் பார்க்குறேன்னு வேறு சொல்லியிருந்தாங்க. சரி அவங்க மீன் அடிக்கிறதையாவது எடுக்கலான்னு பார்த்தோம். பார்த்திங்களா இங்கே ஒவ்வொரு மீனுமே தரமாக அடிச்சிருந்தாங்க. ஒரு மீன் பார்த்திங்களா கிட்டத்தட்ட 1/4 கிலோ சைஸுக்கு மேலேயே தான் அடிச்சிருந்தாங்க. பாருங்கள், நல்லாயிருக்கும். அடிச்சதுனால இப்படி காட்டுங்க. வேற மாதிரி மிஸ் ஆயிடுச்சா? அந்த மீன் தானே சொன்னேன். இந்த மீன் தான் சொன்னேன். அந்த பக்கம் இந்த மீன் பார்த்தீங்களா வீடியோ எடுக்கிறதுக்குள்ளேயே அடிச்சிட்டாரு. பார்த்தீங்களா தரமான மீனுங்க. ஒரு 100 கிராம் 150 கிராமுக்கு மேலே தான் இருக்கும். போடணும், போட்டு விட முண்டாட்டணும். எங்கே போயிருங்கிறீங்களா? அவளுக்கு தான் அதையும் சம்பளம் மாட்டிக்கிறேன். தலைவலை ஏறிக்கிட்டு புழுந்துட்டான்னு சார் வீடியோண்ணா புடுங்கிச்சா போகிறேன் பியாட்டு மாட்டு சரஸ். நல்ல லாங் டிஸ்டன்ஸில் ஒரு ஷாட்னா அதுதான் வந்துருச்சு. போகாது முத பின்னாடியே ஒரு மீன் வருது பாருங்க.
மீன் அடிச்சு பிடிச்சி மீன் பிடிச்சி தானா அவத்தானே கிடக்கும்